Hi. Namaskaram. 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 நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு அடுத்தது தீபாவளி ஸ்வீட்டாக சம்பா கோதுமை ஹல்வா தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் கோதுமை, சம்பா கோதுமை அப்படின்னு சொல்கிறோம். இதில் அல்வா பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வாயில் போண்டாலே வழுக்கிண்டு போகும்பால அது இந்த கோதுமையை ஊற வச்சு பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கோதுமை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துங்கோ. அதுக்கப்புறம் நெய் 1 கப்பு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் நம்ம எந்த மெஷரில் எடுத்துக்கிறோமோ அதுவே 1 கப்பு கோதுமை எடுத்துனோன்னா 2 கப்பு சுகர் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது நான் இப்போ இந்த நெய் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, இதே கப்பு மெஷரில் 1 கப்பு கோதுமையை ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் அது நல்லா சாஃப்ட் ஆகும். கோதுமை அரைச்சி நம்ம பால் எடுக்கணும். பாருங்களேன், எப்படி தொட்டாலே எப்படி இதுவாகிறது பாருங்க. அந்த மாதிரி ஊறணும். அதனால் ஒரு 7 ஹவர் 8 ஹவர் ஊறினா தான் இது அரைச்சி பால் எடுக்க முடியும். நான் 1 ஸ்பூன் ஜவ்வரிசி போட்டுருக்கேன் இதில். ஏன்னா அந்த பளபளப்பு கொடுக்கும் ஜவ்வரிசி, அதனால் அது எடுத்துட்டுருக்கேன். ஜவ்வரிசி எடுத்துட்டுருக்கேன். அதே மெஷரில் சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். அதாவது இந்த 1 கப்பு நெய் எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, இந்த 1 கப்பு நெய், 1 கப்பு கோதுமை, 2 கப்பு சுகர் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த கோதுமையை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்துக்க போகிறோம். அதாவது எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துனோமோ அந்த கப்லேயே நான் 4 கப்பு வாட்டர் எடுத்துட்டுருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோதுமையில் விட்டு நம்ம 3 தடவை இதுலேருந்து நல்லா அரைச்சி பால் எடுத்து நம்ம எடுத்துக்க போகிறோம். பால் புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து 3 தடவை அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சுட்டு நம்ம அரைச்ச கோதுமை விழுதை போட்டு இப்படி நம்ம நல்லா பண்ணோன்னா கீழே பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோன்னா அந்த பால் வந்துடும். இது மாதிரி நம்ம இன்னும் 2 தடவை, இப்போ 1 தடவை அரைச்சிட்டோம் இல்லையா, இப்போ இன்னும் 2 தடவை நம்ம இந்த மாதிரி அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த பாலை. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பால் எடுத்தாச்சு. இப்போ 2வது ட்ரிப்பு இதே மாதிரி கோதுமையை நல்லா அரைச்சிண்டு அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிடணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இப்போ 2வது தடவையும் நம்ம அரைச்சிட்டோம். எதுக்காக நம்ம இதேமாதிரி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு கோதுமை நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சுகரே சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நம்ம வாட்டரை ஆட் பண்ணி நம்ம அரைக்கிறோம். நம்ம ஊற வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஊறிடுத்துனா கோதுமை சீக்கிரம் அரைஞ்சிரும். நம்ம வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். மற்றபடிக்கு வேறு ஒன்றும் பெருசாக இது கஷ்டம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ட்ரிப் எப்படி இருந்தது இப்போ பாருங்கள், அந்த கோதுமையோட இது தெரிய ஆரம்பிச்சுடுத்து பாருங்கள். இப்போ அடுத்த ட்ரிப்பு பண்ணும்போது நல்லா அந்த கோதுமையில் இருக்கிற பால் எல்லாமே வந்துடும். இப்போ 2 ட்ரிப்பு எடுத்தாச்சு. இப்போ 3வது ட்ரிப்பு
நம்ம அந்த மிச்சம் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி வடிகட்டி எடுத்துன்னு வந்துடலாம். 3வது பால் எடுக்க தண்ணி விடுறேன். இப்போ 3வதும் அரைச்சி பால் எடுத்துட்டாச்சு. பாருங்க, கோதுமை சக்கை தான் இருக்குது. பால் வடிகட்டி எடுத்துட்டாச்சு. எடுத்து வச்சிருந்த கோதுமையை அரைச்ச பால் இப்படி இருக்குது. இதை நம்ம எந்த வாணலியில் நம்ம கலர போகிறோமோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம இதில் விட்டுக்கலாம். விட்டுண்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அடி பிடிக்காத நல்லா கலரிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்க்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோதுமை நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா வரும் அந்த ஃப்ளேவர்லேருந்து எல்லாம். இல்லைன்னா கோதுமை வேகலைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும். அதனால் இது கொஞ்சம் கலரி கொடுத்துட்டே இருக்கணும். இது என்னென்னா நம்ம கலரை தான் இது ஹல்வாவோட டேஸ்ட்டே. அதனால தான் கொஞ்சம் நம்ம நல்லா தண்ணி நான் எடுத்துட்ட அளவு தண்ணி கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு பால் எடுக்கிறதுக்கு கரெக்டாக எடுத்தோன்னா, இது கொஞ்சம் கெட்டியாக எடுத்துட்டோன்னா நிமிஷமாக கலரிடுவோம் நம்ம. அது என்னென்னா ஒரே பச்சை வாசனை அடிக்கும். இது கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் பாருங்க, இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வேகும். கோதுமை வெந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது நம்ம பாரம்பரியமான ஸ்வீட்டு. இந்த ஹல்வா கோதுமை ஹல்வா. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இப்படி கெட்டியாகும். நம்ம கலர இந்த மாதிரி அடியில் இப்படி கெட்டியாக வரும். நம்ம அதை நம்ம தேய்ச்சி கலரினோன்னா அது ஒத்தாப்பில் வர ஆரம்பிச்சிரும், கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும். இந்த பால்லாம் சேர்ந்துட்டு நம்ம இப்படி சைட்லலாம் இப்படி எடுத்து விடணும். இது கஷ்டம், பால் எடுக்கணும், புழியணும் அப்படின்லாம் நினைப்பா. நம்ம என்ன, ஒரு டம்ளர், ஒரு சின்ன டம்ளர் 200 கிராம் நான் போட்டேன் கோதுமை. அது நல்லா ஊறி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நம்ம அரைக்கிறது ஒன்றும் பெரிய இதுவாகலாம் இல்லை. இப்போ மிக்சிலாம் இருக்குது. முன்னாடிலாம் அம்மி கல்லூரெல்லாம் போட்டு அரைச்சி அந்த துணியில் வடிகட்டி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. இப்போ பாருங்க, கெட்டியாக ஆக ஆரம்பிச்சுடுத்து பாருங்க. இந்த நன்னா அந்த கட்டிலாம் இல்லாத நம்ம கைவிடாத கொஞ்சம் கலரணும். சைடெல்லாம் இப்படி எடுத்து விட்டுண்டு பாருங்க. இப்போ எத்தனை நேரம் ஆச்சு, எவ்வளோ சீக்கிரம் கலரிட்டோம் பாருங்க. என்ன தான் நம்ம கோதுமை மாவுலலாம் அல்வா பண்ணினாலும் இந்த இது சம்பா கோதுமை அல்வா இதோட டேஸ்ட்டே தனி தான். இந்த அல்வாக்கு ஈடு வேறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்க, இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சுடுத்து. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1 டம்ளர் கோதுமைக்கு 2 டம்ளர் சுகர். அது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நம்ம 1.5 போட்டோன்னா உங்களுக்கு எடுப்படாது. இதுக்கு நீங்கள் சுகருக்கு பதிலாக வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. வெல்லம் சேர்த்துனோன்னா நம்ம கலரே போட வேண்டாம், அந்த வெல்லத்தோட கலரே உங்களுக்கு போகிறோம். இல்லைன்னா நம்ம சுகரை நல்லா கேரமலைஸ் பண்ணிட்டு இதில் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் நம்ம ட்ரெடிஷ்னலான அந்த ஃபுட் கலர் நான் சேர்க்க தான் போகிறேன். இது ஏன்னா அது அந்த கலர் வரணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த ரெட்டு கலர் ஹல்வாக்கு உண்டான ரெட்டு கலர் நான் கொஞ்சமாக போட்டுக்க போகிறேன். உங்களோட இஷ்டம், நீங்கள் கலர் சேர்க்கறதுனா சேருங்கோ. இல்லைன்னா நீங்கள் டர்மரிக் பவுடர் அந்த எல்லோ கலர் பிடிக்கும் அப்படின்னா எல்லோ கலர் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது உங்கள் இஷ்டம்தான். நல்லா சுகரும் கோதுமையும் சுகர் நல்லா கரைஞ்சி கோதுமையும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட ஆரம்பிக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் இந்த ரெட்டு கலர் நான் சேர்க்குறேன். ஹல்வானாலே அந்த ரெட்டு கலர் தான் இல்லையா, அதனால் கொஞ்சம் நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த 1 கப்பு நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சுடுத்து. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டுண்டு கலர ஆரம்பிக்கிறேன்.
இப்போ நெய் வந்து மேலே அப்படியே இருக்கா மாதிரி இருக்கும், அது அத்தனையும் இழுத்துன்றோம் நெய். நீங்கள் நெய் விட விட தான் உங்களுக்கு வந்து அந்த சுருளை கலரவும் வரும் உங்களுக்கு. அப்போ தான் அந்த டேஸ்ட்டும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் நெய் விட்டுக்கிறேன். கெட்டிப்பட நம்ம பக்கத்தில் இன்னொரு வேலையை வச்சுட்டு நம்ம இதையும் சேர்த்து நம்ம கலரினோன்னா இதுக்கு வந்து நம்ம ரொம்ப நேரம் கலர்றோம் அப்படிங்கிற ஒரு இது வராது. அதுக்காக தான் நம்ம கார்த்தால வேலையில் நம்ம சமையலோடையே இதுவும் ஒரு பக்கத்தில் போட்டுடணும்னு வச்சுங்கோ, நம்ம இது மட்டும் ஒரு பக்கம் கலரின்ண்டே நம்ம சமையலையும் முடிச்சுடலாம். பாருங்க, நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நெய்யை வந்து சுற்றி ஈர விட்டுண்டு நான் சேர்த்துட்டே வரேன். ஏன்னா இது வந்து இந்த ஹல்வாவுக்கு வந்து ஹல்வா பிரியர்கள்லாம் நிறையா இருக்கா. தீபாவளினாலே ஹல்வா இல்லாத இருக்கவே இருக்காது. அதுவும் இந்த கோதுமை அல்வாவுக்கு அத்தனை பாடுபட்டு அந்த கோதுமை அல்வா பண்ணுவா. இதோட டேஸ்ட்டே தனி தான். பண்ணி பாருங்க. நான் சொல்கிற மெத்தடு நீங்கள் பண்ணேன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நல்ல ஸ்வீட்டு நம்ம ஆற்றுலையே நல்ல நெய் விட்டு நம்ம சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். நான் வந்து தீபாவளி பட்சணம், தேங்குழல், முறுக்கு, காரா சேவை எல்லாத்தோட லிங்க்கும் தரோம். வந்து இது மாதிரி போன வருஷமும் பண்ணி காமிச்சிருக்கு. தீபாவளி மருந்தெல்லாம் அதுக்கு முந்தின வருஷமும் பண்ணி காமிச்சிருக்கு. நீங்கள் பார்த்து வந்து பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணி பார்க்குறதும். இப்படி பாருங்க, இப்படி சைடெல்லாம் நவுத்தி விட்டுண்டு அப்படியே பழன்னு இருக்கும். அதுக்கு தான் நான் ஒரு ஸ்பூன் செவ்வரிசியும் சேர்க்க சொன்னேன். இந்த கோதுமையோட இதுவே வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி அந்த ஈஷிண்டு வரா மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு ஸ்பூன் செவ்வரிசி சேர்க்கறதுனால என்னென்னா அது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஷைனிங் தரும் அந்த கோதுமை. இப்படி இந்த அடியில் மட்டும் நம்ம இப்படி தள்ளி விட்டோம்னா அடியில் இல்லைன்னா தங்காத இருக்கும். அதுக்காக தான் நம்ம தள்ளி விட்டுறோம். எப்படி இருக்குது பாருங்க ஷைனிங்காக. இப்படி தலன்னு இருக்குது. ஆனால் அந்த நெய் அத்தனையும் அது இழுத்துன்றோம். இப்படி கலர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நெய்யை வந்து இது மேலே விட்டுனோன்னா அது வந்து தளர்த்தி கொடுக்கும். நம்மளுக்கு கலர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே நெய் விட அந்த வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே கிச்சனே வாசனையாக இருக்குது. கொஞ்சம் அதாவது எதுக்காக நம்ம இப்படி நெய் விட்டு நம்ம இப்படி கலர்றோன்னா, இப்படியே சில பேர் அப்படியே அள்ளி வச்சுருவா. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து வாயில் அந்த பிசுக்குன்னு ஒட்டாத அப்படியே வாயில் வழுக்கிண்டு போகும். அதுதான் ஹல்வாவோட பதம். இப்படியே அள்ளி வச்சிடக்கூடாது. இப்படியே அள்ளி வச்சோன்னா வாயிலெல்லாம் ஒட்டிக்கும் அது கோதுமை. இது பாருங்களேன் எப்படி அந்த லேயராக வருது பார்த்தீங்களா. இப்படி நான் கலர இப்போ இங்கே கொஞ்சமாக நெய் விட்டுண்டு இந்த ஒரு ட்ரேயை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுட்டுடலாம். இந்த பக்கம் அல்வாவும் ஆயிண்டே இருக்குது. கலரி கொடுத்துட்டு நம்ம நல்லா நெய் விட்டு க்ரீஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்க எப்படி நன்னா சுருண்டு வந்துட்டுருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஒட்டாத சுருண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல பீஸ் போட வரும். இது ஒரு தடவை பண்ணி பார்த்தேன்னா இந்த டேஸ்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த அல்வா பண்ணுறதுக்காக எத்தனை நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் இது பண்ணுறேன் அப்படின்றவேல். இது பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாகவே நம்ம பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எப்படி வருது பார்த்தீங்களா. அப்படியே பலன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்ட நெய்யெல்லாமும் வெளியில் வர ஆரம்பிக்கிறது. நல்லா சுருண்டு வருது. நம்ம அப்படியே சிம்மில் வச்சுட்டு கலரின்ண்டே இந்த ஸ்டேஜில்
கொஞ்சம் பாதாம் முந்திரிலாம் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதில். பாருங்க, இந்த நெய் வந்து நான் ஒரு கப் எடுத்துட்டேன் இல்லையா, இவ்வளோ மிச்சம் இருக்குது. இப்போ வந்து நான் இதுலேயே கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பாதாம் முந்திரி பருப்பு, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம வந்து இந்த ஹல்வாவில் போடும்போது. அதனால் சிம்மில் வச்சுட்டு கலரிண்டே பண்ணுங்க. இல்லைன்னா வேறு யாராவது இருந்தால் ஒரு சைடு அவளை கலரின்றது சொல்லுங்க. நீங்கள் வந்து இந்த சைடு வந்து இந்த கேஷ்யூ பாதாம்லாம் ரோஸ்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கேஷ்யூ பாதாம்லாம் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மேலே கார்னிஷிங்காக கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்க. நம்ம அப்படியே இதோடையே அப்படியே சுற்றிண்டு வருது. நம்ம எல்லாத்துலேயும் அந்த கேஷ்யூ இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா எல்லாத்துலேயும் அது எல்லா பீசஸ்லேயும் வரும். அதனால் இப்போ பார்த்தீங்களா, அடியில் ஒட்டவே இல்லை, ஒட்டாத நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சுடுத்து. சைடெல்லாம் நல்லா பளன்னு நல்லா வெந்து ஒத்தாப்பில் வர ஆரம்பிச்சிடுது. இப்போ நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் இதில் போட்டுக்கிறேன். ஏலக்காய் நீங்கள் வந்து இது போட்டாலும் போட்டுக்கலாம், ஜாதிக்காய் பவுடர் வேணாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் போட்டுண்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா சுருண்டு வந்துடுத்து. நான் கொஞ்சமாக இந்த நெய் வந்து விட்டுக்கிறேன். நல்ல டேஸ்டியான கோதுமை ஹல்வா நம்ம ஆற்றுலேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்க எப்படி இந்த வாணலியில் எப்படி சுருண்டு வருது பாருங்க இந்த ஹல்வா. பர்ஃபியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இது அதேமாதிரி ஹல்வாவாக இருந்தாலும் சரி, இந்த நெய் தடவின பிளேட்டில் கொஞ்சமாக நீங்கள் போட்டு பார்த்துட்டு இங்கே பாருங்க, இப்படி கையில் ஒட்டாத வரணும், இப்படி ரவுண்டு வரணும். இப்படி ரவுண்டு வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நம்ம பீசஸ் போட வரும் அப்படின்னு, இதுதான் கரெக்டான பதம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அல்வாவை கொட்டிடலாம். எப்படி ஒட்டாத வருது பாருங்க. கரெக்டாக நம்ம இதை சமம் பண்ணிடலாம். கரெக்டாக நீங்கள் கிண்ணத்தை வச்சோ இல்லை ஸ்பூனை வச்சோ கரெக்டாக நீங்கள் சமப்படுத்தி விட்டுட்டேன்னா கொஞ்சம் பாதி ஆறினோடனே நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். கிண்ணத்தை வச்சுட்டு இது பண்ணால் எல்லா பீசஸும் ஒரே மாதிரி வரும். நம்ம ட்ரெடிஷ்னல் கோதுமை ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுது. நம்ம கொஞ்சம் இந்த கேஷ்யூ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு மேலே போட்டால் இந்த நெடுப்புற கேஷ்யூ வந்ததுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ஷாப்லலாம் ட்ரை ஃப்ரூட் ஹல்வான்னு சொல்கிறாளே, அதை விடவே சூப்பராக இருக்கும் நம்மளோட ஹல்வா. நல்லா அழுத்தி விட்டுட்டோன்னா நல்லா செட் ஆகிடும். ஒட்டவே இல்லை பாருங்க. கொஞ்சம் ஆறினோன்னே பீஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் ஆறி இருக்கு, இதை வந்து பீஸ் போட்டுடலாம். நல்லா அடி வரைக்கும் போடுங்கோ. நல்லா விட்டெல்லாம் நல்லா அடி வரைக்கும் ஒட்டலை பாருங்க. இந்த கரெக்டான பதத்தில் இருந்தால் கத்தியில் ஒட்டவே ஒட்டாது, நைஃப்பில். உங்களுக்கு எப்படி வேணுமோ, பெருசாவோ சின்னதாவோ இல்லைன்னா அந்த டைமண்ட் ஷேப்பில் எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டுக்கலாம்.
நீங்கள் பண்ணி பார்த்தேன்னா விடவே மாட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாகவும் இருக்குது. எடுத்து பார்க்கலாம். ஒரே ஒரு பீஸை அப்படி நவுத்தி விட்டேன்னா மற்றதெல்லாம் எடுக்க வந்துடும். பாருங்க எப்படி வருது பாருங்க. அதாவது இங்கே பார்த்தேன்னா சாஃப்டாகவும் இருக்குது, அந்த ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ட்ரெடிஷ்னலான கோதுமை ஹல்வா பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.